முழு மனதோடு கூட இந்த காலையில நன்றி செலுத்துவோமா? உதடுகளின் பலிகளிலே பிரியப்படுகிற தேவன், நம் உதடுகளினால் அவருக்கு நன்றி பலிகளை, நம் உதடுகளினால் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அவருக்கு வேற எந்த பலியும் உகந்ததல்ல. நம்முடைய வாயினால் வருகிறதான துதி ஆராதனைகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் மாத்திரமே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நாம் ஒரு விசை துதிக்கிறவர்களாய், நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முழு இதயத்தோடு, முழு மனதோடு கூட இந்த கால வேளையிலே சபையார் யாவரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு கூட நாமத்தை பிரச்சாரப்படுத்துவோமா? இந்த கால வேளையிலப்பா ஏங்கி நிற்கிற கரங்களை எல்லாம், ஒரு நாளில் ஏங்கி நிற்கிற கரங்களை எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நீ ஒரு நாள் ஆண்டவரே எங்களை இப்பொழுது எவ்வளவு ஆண்டவரே அனைவருக்கு கொடுக்கும்படி எங்களுடைய கரங்களை மாற்றின தேவன். இன்னும் கொடுக்கக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கிறதா? இன்னும் கொடுக்கக்கூடிய நிலைமைகளுக்கு வராமல் இருக்குமானால் என் தேவன் கொடுக்கும் கரங்களாய் நீ மாற்றுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு அடிகளையும், ஒவ்வொரு பாடல்களையும், ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் உணர்ந்தவர்களாய் இந்த காலங்களிலே வெறும் பாடல் தானே என்று சொல்லி நாம் பாடக்கூடாது. அதை உணர்ந்தவர்கள் ஆண்டவரே என்னுடைய கரங்களை அப்பா நீ கொடுக்கும் கரங்களாய். அப்பா ஒருவேளை சாப்பாடு கூட நாம் கொடுக்காமல் இருப்போமா? அந்த மன உருக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவே கொடுக்கிற கரங்களை மாற்றினீரப்பா, மாற்றினீரே ஆண்டவரே. அநேகருக்கு உதவி செய்கிற கரங்களா எங்களை மாற்றினீர் என்று சொல்லி பணம் பொருள் மாத்திரமே உதவி அல்ல, மனதார நாம் அவர்களுக்கு ஜெபிக்கிறது கூட ஒரு உதவிதான். அநேகருக்காக நம்ம இந்த நாட்களை சபைகளில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஒருவர் ஜெபித்த காலங்கள் போய் ஆண்டவரே நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு நிலையங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் பாட வேண்டும். ஏங்கி நின்றவுடைய கரங்கள் எல்லாம் யாராவது எங்களுக்கு ஜெபிப்பார்களா என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களிடம், ஒவ்வொரு போதர்களிடமும் சென்று ஆண்டவரே நின்று கொண்டிருந்த நாட்கள் போனது ராஜா. நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய், ஹல்லேலூயா, நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய், நாங்கள் ஜெபித்தால் அநேகருக்கு சுகம், அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு அற்புதம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நிற்க வைக்க உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதற்காக நன்றி. நன்றி ராஜா. முந்தினதை பற்றி நாம் யோசிக்காமல் பூர்வமான கதைகளை சிந்திக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலை வந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடியால் புதியவைகளை எங்களுக்காக நீ தோன்ற பண்ணுகிற தேவனே நன்றி ராஜா. எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீ ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி எவ்வளவு அழகான ஒரு பாடல். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சபையில வந்து ஐயோ இருக்கே அப்படி இருக்கே நம்ம யோசிக்காதபடிக்கு புதியவைகளை அவர் தருகிற தேவன் என்று சொல்லி சாம்பலான வாழ்க்கையை சிங்காரமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் சாய்பாக் வீட்டிலே எப்படி அந்த பஞ்சகாலம் முழுவதும் தேவன் போஷித்தது போல நம்முடைய பிள்ளைகளை அவர் மறவாமல், நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் மறவாத தேவன், ஆண்டு முழுவதும் நம்மை போஷிக்கிற தேவன், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவிலே மகிமையினால் நிறைவாக்குகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. குறைகள் இருக்குமானால் அவருக்கு நன்றி சொல்லுவோம், குறைகள் இருக்குமானால் நன்றி சொல்லுவோம், வெறுமை இருக்குமானால் அவருக்கு நன்றி சொல்லுவோம், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இருக்குமானால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் அந்த இடத்தில் மாத்திரமே அற்புதங்களை செய்ய முடியும். அந்த இடத்தில் மாத்திரமே தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். எப்படி காணாமல் கல்யாணத்தில் வெறுமையான கற்சாடியை தேவன் அற்புதமான திராட்சை ரசங்களா மாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குமானால் நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யோபுவின் வாழ்க்கையிலே ஒரு வெறுமை வந்ததே, உமக்கு நன்றி. மகிமை, உங்களுடைய மகிமை ஆண்டவரே. அந்த இடத்துல நீ பெரிய அற்புதங்களை செய்து முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் காணப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில வெறுமைகள் இருக்குமானால், எங்களுடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் இருக்குமானால் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா அது நல்லது, அது நல்லது என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீ கொடுத்த அந்த பாடுகளுக்காக நன்றி என்று சொல்லி அதில் மாத்திரமே பாடுகள் இருக்குமானால், வெறுமை இருக்குமானால் அந்த இடத்துல வந்து அற்புதங்களை செய்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
மாலாரா ஒளியா கதறப்பா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ராஜா. உடைய மகிமைக்காக நன்றி. உடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இடைப்படுவோமா? பரிசுத்த திருப்பி பட்டிக்கு நேராக பானம் பண்ணுகிற நாம் யாவரும் ஒரு விசை பரிசுத்தப்படுவோம். நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் தேவன் அகற்றும்படியா, நமக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை தேவன் அகற்றும்படியா, உச்ச தலையில உள்ள கால் வரையும் ஓ பரிசுத்தப்படுத்தும்படியா இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹalleluya. ஒருவரும் வெறுமையா இல்லாதபடிக்கு ஓ தேவ நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த கால வேளையில பெரிய காரியங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன், நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவருடைய மகிமை. இந்த மகிமை ஒரு விசை எங்களுடைய சபைகளிலே ஓ இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உடைய மகிமை இந்த சபையிலே இந்த ஸ்தலத்திலே நீர் இருப்பதற்காக நன்றி. ஓ நன்றி என்று சொல்லுமா. நன்றி நன்றி. அந்த 300 பேரை எப்படி தேவன் தெரிந்து கொண்டது போல இந்த இடத்துல அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கொஞ்சம் பேரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உத்தம ஊழியத்தை செய்யும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய சமூகத்தில் வந்து எல்லா பணிவிடைகளையும் செய்யும்படியாய், ஓ அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஓ தேவன் கொஞ்சம் பேரை மாத்திரமே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ இந்த காலங்களிலே அவரை நோக்கி பார்ப்போம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்பாக நாம் அடங்கி இருக்கிறவர்களால் காணப்பட வேண்டும். இந்த காலங்களில் அம்மா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய நாட்களை அம்மா அதி சீக்கிரத்திலே அறுவடை செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம், இன்னும் அறுவடையே ஆகலையே என்று ஏங்கி நிற்கிறவர்கள் மறுபக்கம். ஆனால் தேவன் சீக்கிரமா எங்களுக்கு 100 விதம் நமக்கு ஒரு அறுவடையை தேவன் இந்த வருடத்தை கொடுக்க உண்மையாக இருக்கிறார். 100 விதம். ஓ 90 அல்ல, 99 அல்ல, 99.9 அல்ல. அவர் 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன் என்று சொல்லி நாம் அவர் மேலே பாரத்தை வருக்கும் போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசுவாசித்தவர்கள் மாத்திரமே அவருக்கு நன்றி செலுத்த முடியாது. இந்த ஒரு